கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Our loving beloved sisters and brothers, we welcome you in the name of the Lord Jesus Christ. அற்புதமானவரும் ஆச்சரியமானவரும் நம்மை வழிநடத்துகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. The supreme God and the delighted God who will do wonders in our life. நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல காத்து நடத்துகிறவர் அவர். He will lift up us in the hills and he will take care of us. யாருமே சேரக்கூடாத ஒளியிலே வாசமாய் இருக்கிற தெய்வம். He is the one who stay in the throne of kingdom. அவர் என்றென்றைக்கும் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். He is always with us. அவரையே நாம துதிப்போம், அவரையே ஆராதனை செய்வோம். Let us all worship him and glorify his name. இயேசுவின் நாமத்தினாலே, in Jesus' name, 2 பேர் 3 பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ, where 2 or 3 are gathered, அங்கே நான் இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். I will be in the midst. நம்முடைய குடும்பத்தில் தேவன் இயேசு இருக்கிறார். Lord Jesus Christ in the midst of our family. எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரோடும் கூட இயேசு இருக்கிறார். The ones who gather with us and pray, he is in our midst. விசுவாசத்தோடு அவருடைய பாதத்தில் நம்மை ஒப்புக்கொடுப்போம். Let us all have faith on him and surrender ourselves to him. நம்முடைய குற்றம் குறைகளுக்காக மனம் வருந்துவோம். Let us all surrender all the forgiveness, all the sins that we have done. தேவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்ம எல்லாரையும் கழுவி சுத்தமாக்குவார். Lord Jesus Christ will bless us and cleanse us through his holy blood. நம்ம எல்லாருமாய் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு அர்ப்பணித்து பாடலை நம்ம பாடுவோம். Let us all surrender ourselves and sing a song. ஒருவரும் சேரா ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். No one can be in the throne of his kingdom. Hallelujah. 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 Oh my
Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. எல்லாருமாய் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். Let us all close our eyes and surrender ourselves in this prayer. என்றென்றைக்கும் வாழ்கிற எங்கள் நல்ல பிதாவே, The one who lives forever and ever, Lord Jesus Christ. நீர் எங்கள் மத்தியில இருக்கிறதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். Lord Jesus, we give you tons of thanks that you are there in our midst. சீடர்களை எடுத்து பயன்படுத்தின அதே தேவன், The one who built up the disciples the same way, Lord. நீர் எங்களையும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறதற்காய் கோடி நன்றி. You are leading us and we give you tons of thanks, Lord. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. We give you our spirit, soul and body into thy hand. எங்கள் முழு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender our whole family to thy hand. கர்த்தருடைய நாம மகிமைக்காகவே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. Lord Jesus, we only surrender for your glory and honor. ஒரு விஷயம் கூட உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தும். Lord Jesus, please, you make us and you take away all the blood that you be in the Calvary. இந்த உபவாச நாளை தேவன் ஆசீர்வதித்து தாங்க. Lord Jesus, you bless this fasting prayer. உம்முடைய பிரசன்னம் துவக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் எங்களோடு கூட இருப்பதாக. Let your presence be from the beginning and to the end, Lord. எங்கே பாடுகிற, ஜெபிக்கிற, துதிக்கிற, இசைக்கிற எங்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். Lord Jesus, we surrender the ones who go and sing and praise your name, O Lord. செய்தி பகுதியை கூட உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender the word of God into thy hand. இந்த துதி நேரத்தையும் ஜெப ஆராதனை நேரத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender all the petition praise and all the praises into thy hand. நீர் ஒருவரே உன்னதர். You are the only God. நீர் ஒருவரே பரிசுத்தர். You are the only holy God. நீர் ஒருவரே மகத்துவர். You are the only one who we உம்மையே always. ஆராதித்து வணங்குகிறோம். Lord Jesus, we only worship you. துதி கன மகிமை உமக்கே தருகிறோம். We give you all the glory and honor. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. We pray in the Lord Jesus Christ. Amen. ஆமென். 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 நாம் தேவனை ஆராதனை செய்து சேர்ந்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் செய்வோம். Praise you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Amen. Thank you, Lord. Hallelujah. 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 கர்த்தாவே, இந்த பிப்ரவரி மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமையாக ஆண்டு சமூகத்தில் கூடும்படிக்காய் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். நீங்க கூடியிருக்கிற ஒவ்வொருவருமாய் தேவ பிரசன்னத்தினால நிரப்பி ஏதோ நேரம் பாடினோம். நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே மகத்துவர், உம்மை போல எங்களுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாடும். அந்த ஒருவர் தவிர வேற யாரும் இந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழவே முடியாது. ஆனாலும் தேவன் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பரிசுத்தமா இருங்கள் என்று சொல்லி. பரிசுத்தமா இருக்கிறோமா? இன்னும் பரிசுத்தமா இருப்போம். தேவன் நம்மை அளவில்லாமல் ஆஸ்வதிப்பார். ஆக அனுதினமும் தியானிக்கிற வசனங்களே இன்று நாம் தியானிக்கிற வார்த்தை வசனம் என்ன தெரியுங்களா? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். Proverbs 14 verses 26. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அல்லேலூயா. Hallelujah. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்கிறது. அப்ப இந்த நாளிலே கர்த்தருக்கு பயப்படுவோம். தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதித்து நடத்துவார். In the fear of the Lord, strong confidence, and his children shall have a refuge. Amen. Amen. Thank you, Amen. Lord. Thank you, Hallelujah. Jesus. Hallelujah. Praise the Lord. Praise you, Jesus. Hallelujah. Hallelujah. நம்ம ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும், என் ஆண்டவராகிய இயேசு தவிர எனக்கு வேறு யாரும் இல்ல, உம்மை போல என் வாழ்க்கையில யாருமே இல்லை என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் ஆணித்தரமாகவும் சாட்சியாகவும் சொல்ல முடியும். ஒவ்வொரு சாட்சிகளை கேட்கும் போது தேவன் தான் எனக்கு செய்தார், அவரால தான் எனக்கு எல்லாமே வந்தது இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்ல முடியும். ஆகவே இந்த ஜெப விண்ணப்பங்கள் கடந்து போவதற்கு முன்பாக நம்ம அர்ப்பணிப்போமா? ஆராதனை பாடலாக, ஜெப விண்ணப்ப பாடலாக, உம்மை போல யார் உண்டு, எனக்கு நன்மை செய்ய உங்களை தவிர வேற யாருமே இல்லப்பா என்று சொல்லி அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடுவோம். தேங்க்யூ ஹோலி கோஸ்ட். நன்றி. தேங்க்யூ. எஸ்
உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரெல்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகும் ஐயா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தீரையா. காலமெல்லாம் கண்மணி போல காத்து என் கரம் பிடித்து நடத்துகையா என்று சொல்லி அந்த கருத்தில் ஒப்பு கொடுப்போம். தேங்க்யூ லார்ட். ஆமென். தேங்க்யூ. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தீரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். ஆமென். மரணத்தின் பாதைகளில் நான் மனத்தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராக நீரே வந்து எனக்கு மறுவாழ்வு தந்தீரே. உம்மையே நான் ஆராதிப்பேன் அப்பா என்று சொல்லி. Thank you, Lord. மரணத்தின் பாய்தலில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரெல்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரெல்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். உம்மை போல யார் உண்டு ஆண்டவரே என் வாழ்க்கையில நன்மை செய்ய. கலங்கி நின்ற வேளையிலே
எனக்கு துணையாக நீங்க வந்தீங்க ஆண்டவரே. கரம் பிடித்து தூக்கி எடுத்தீங்க. மருத்துவராய் இருந்த போது ஆண்டவரே, நான் மரணத்தின் பாதைகளில் நடந்த போது எனக்கு நல்ல மருத்துவராய் இருந்தீங்க ஆண்டவரே. உம்மை போல எனக்கு யாருண்டு இயேசு சுவாமி என்று சொல்லி அந்த சமூகத்துல அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. நாம கணவன் மனைவி ஜபித்து கர்த்தருக்கு பயப்படும் போது நம் பிள்ளைகளுக்கு தேவன் அடைக்கலமா இருக்கிறாராம். அப்ப இந்த வேளையில அநேக கருத்துக்களுக்காக ஜபிக்க போகிறோம். ஜப விண்ணப்பத்துக்கு கடந்து வாங்க, ஜபமலைக்கு கடந்து வாங்க. தேவன் மத்தியில இருக்கிறார். உங்க ஜபத்தையும் நம்ம ஜபத்தையும் கேட்க நம்ம மத்தியில யார் இருக்கிறதுங்கம்மா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். வசனம் தான் சொல்லுது, என் நாமத்தில் எங்க இருவர் மூவர் ஒருமனப்படுவீர்களோ அங்க உங்க மத்தியில் இருப்பேன். நீங்க வீட்டில் இருக்கலாம், உங்களோட ஆபீஸ்ல இருக்கலாம், ஏதோ ஒரு இடங்களில் நின்று கொண்டு கூட இந்த வார்த்தைகளும் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்க நல்லவராய் இருக்கிறார். என்னென்ன விண்ணப்பங்குதோ எல்லாத்தையும் கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. முதலாவதாக ஆண்டு சமூகத்துல நாம எல்லா ஊழியக்காரர்களுக்கும் ஊழியம் செய்கிறவங்களுக்கும் திருச்சபைகளையும் ஆண்டவருக்கு கொடுக்க போகிறோம். ஊழியக்காரர்கள் இல்லாவிடில் இந்த நாளில் இந்த வேத வசனங்களை நம்மால பார்க்கவோ கேட்கவோ இது விசுவாச பாதையில் நடக்கவும் முடியாது. அப்ப எல்லா ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கணும். நிச்சயமாக தேவன் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் பல இடங்களிலே கொண்டு போகிறார். எல்லா இடங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை கொண்டு வேத வார்த்தைகள் பேச வேண்டும். இதோ சுயமா எந்த வார்த்தை பேசக்கூடாது. தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை ஜனங்களுக்கு போய் சேரணும். அதே போல எத்தனையோ பேர் அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக வருவாங்க. ஜெபிக்கும் போது தேவன் அற்புதங்களை செய்யணும். அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை எழுப்புங்க. அப்போஸ்தல நடவடிக்கை பார்க்கும் போது எத்தனை பேர்கள் அழகாய் தேவனை துதித்து மகிமைப்படுத்தி அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறாங்க. பவுலை கொண்டு, யோவானை கொண்டு, பேதுருவை கொண்டு, பல காரணங்களை, பர்னபாவை கொண்டு எத்தனையோ அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். ஏன் உங்களையும் கொண்டு என்னையும் கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அப்ப ஆண்டவர் கருத்துல கொடுப்போமா? எல்லாரும் சேர்ந்து ஊழியக்காரர்களுக்காக மாத்திரம் ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்க இருக்கிறீங்களோ, எந்தெந்த சபைகளுக்கு போறீங்களோ, உங்க பாஸ்டர்மார்களை ஒப்புக்கொடுங்க, ஃபாதர்மார்களை ஒப்புக்கொடுங்க, சிஸ்டர்ஸ்களை ஒப்புக்கொடுங்க. ஆவியானவரே, எல்லா ஊழியக்காரர்களும் ஆவியை ஊற்றுங்க. அவர்களை பயன்படுத்தினாங்க. இந்த ஊழியக்கார பிள்ளைகள் ஆண்டவரே, சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள் இருக்கும் ஆண்டவரே. எத்தனையோ ஊழியக்காரர்கள் இயேசு சுவாமி வியாதியாய் படுத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஓ ஜீசஸ், இப்பொழுது தொடுங்க ஆண்டவரே, அவர்களை எழுப்பும் ஆண்டவரே. ஒரு சின்ன சின்ன பலவீனங்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு அவர் தாக்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஊழியர்களையும் தொடுங்க ஆண்டவரே. கிராம ஊழியக்காரர்களை தொடுங்க ஆண்டவரே. வீட்டுகளோடு இயேசுவின் வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. அப்பா, டெலிவிஷன் மூலமாய் பேசுகிறவர்களை தொடுங்க ஆண்டவரே. பிரதிகள் மூலமாய் ஊழியர்களை தொடுங்க ஆண்டவரே. பாடல் மூலமாக ஊழியர்களை தொடுங்க ஆண்டவரே. இசை மூலமாக ஊழியர்களை தொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரரை ஆசீர்வதிக்க எழுப்பும் ஆண்டவரே, எழுப்பும் ஆண்டவரே, எழுப்பும் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார்கள் ராஜா. கர்த்தர் செய்கிறதுக்காக உமக்கு நன்றி, 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 நன்றி. என் இயேசுவின் நாமத்தில் எல்லா ஊழியக்காரர்களையும் அர்ப்பணித்து ஒப்புக்கு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒன்றும் வெள்ளை மின்னத்தை இல்லை, இயேசு என்ற ஒரு நாமம் இருக்கிறது என்று சொல்லி அநேக ஊழியக்காரர்கள் ஜெபித்து அநேக அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறாங்க. தொடர்ந்து ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர்கள் மத்தியில் செய்யும். அப்போ இந்த வேளையில ஆண்டு சமூகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். தங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க, வேண்டிக் கொள்ளுங்க என்று சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதுல முக்கியமாக இந்த பாலமா முழு குடும்பத்தை ஆண்டு கருத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். அவங்க தாய் தகப்பனை ஒப்பு கொடுக்க போகிறோம். அந்த தாய் தகப்பனுக்கு நல்ல சுயமான எண்ணங்களை தந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் போது எந்த தீய காரியங்களும் அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணாதபடிக்கு அந்த வயதான தாய் தகப்பனை தேவன் அளவில்லாமல் ஆஸ்வதிக்கணும். தேவையில்லாத சிந்தனைகளை அகற்றணும். அந்த சமூகத்துல அந்த பிள்ளைகள் அளவில்லாமல் அமர்ந்து வேத வாசனைகளை கேட்கட்டும். அதே போல பாலமா முழு குடும்பங்களையும் அவங்க கூட பிறந்தவங்களையும் அவங்களுடைய பிள்ளைகளையும் ஆண்ட கருத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும்
வழிவாசல்களை திறந்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காகவும் விசேஷமாக ஆண்டு சமூகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு வேலையில்லாத பிள்ளைகளுக்கு ஒப்புக் கொடுக்க போகிறோம். வேலைகள் இருக்கிறது, தகுந்த நேரத்தை அந்த பிள்ளைகளுக்கு வந்து சேரணும்னு சொல்லிட்டு தம்பி வினோதுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அப்ப இந்த கருத்துக்காக மகள் ஜோனா ஜெபம் பண்ணிட்டோம். ஹalleluya, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி நன்றி. மகா கிருபையுள்ள எங்கள் பரிசுத்த தேவனே, அப்பா ஏசப்பா இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா ஏசப்பா இந்த நாளில் எங்களை கூட்டி வந்தீங்க, அதுக்காக நன்றி நன்றி தகப்பனே. சுவாமி. அப்பா இந்த பிரேயர் பெட்டிஷன் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. அப்பா ஏசப்பா எல்லா ஜாப் பீப்புளுக்கும் நம்ம பிரேயர் பண்றோம் ஆண்டவரே. ஆமென், அப்பா ஆமென். ஏசப்பா வேலை இல்லாத இருக்கிற ஒருத்தரும் வாலிப பசங்களையும் அக்காமார்கள் அண்ணாமார்கள் எல்லாரையும் ஆண்டவரே உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா ஜாப் இருந்தாண்டவரே, salary increment ஆகாத எவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா அவங்கள சந்தியும் ஆண்டவரே. அப்ப இந்த வேலையில் ஆண்டவரே அவங்க எந்த எண்ணமோ தவறான வழியில போகாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா வேலை இருக்குது ஆண்டவரே, ஆனா கரெக்டான நேரத்துக்கு அவங்களுக்கு போகணும் ஆண்டவரே. அதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்ப அந்த வேலை இல்லாத ஆண்டவரே பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஆண்டவரே. அப்பா ஒரே விஷயம் மனம் இருக்குங்க ஆண்டவரே, கண்ணோக்கி பாருங்க ஐயா. அப்ப இந்த ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே, எங்க கண்ணீரை பாருங்க ஆண்டவரே. அப்பா நீர் கேட்கிற தேவன் ஆண்டவரே, நீர் ஆசீர்வாதம் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா நீர் அள்ளி கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா நாங்க உங்களை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு பயந்து விசுவாசத்தோடு நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா எங்க ஜெபத்தை நீர் கேட்ட ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுப்பீர் ஆண்டவரே. அப்பா படித்த ஒரு பேரு ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த க்ஷணம் அவங்களுக்கு தொடுங்க ஆண்டவரே. அப்பா ஏசப்பா புத்து சுகமாக்குங்க ஆண்டவரே. அப்பா ஏசப்பா கரெக்டான நேரத்துல ஆண்டவரே அவங்களுக்கு கரெக்டான வேலையை கிடைக்கும் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவரே. அப்பா அது இல்லாத எவ்வளவு ஆண்டவரே தவறான வழியில போய் கொண்டிருக்காங்க ஆண்டவரே, எல்லாரும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா ஏசப்பா நீர் கொடுக்கிற வேலையில் ஆண்டவரே அவங்களுக்கு அதிகமான இன்கிரிமெண்ட் வரணும் ஆண்டவரே. அப்ப அதிகமான குட் போஸ்டிங் வரணும் ஆண்டவரே. அப்ப ஏசப்பா குட் வெல்த் ஹெல்த் வரணும் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க பிசினஸ் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு நபர் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் ஆண்டவரே. அப்ப ஏசப்பா எல்லா ப்ராஃபிட் கெயின் வரணும் ஆண்டவரே. லாஸ் வந்தா கூட நீங்க ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுங்க ஆண்டவரே. அப்ப ஏசப்பா நீரே வழி நடத்துங்க ஆண்டவரே, பாதுகாத்து கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்ப எல்லா வேலை செய்யறவங்களுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலை தேடி கொண்டு இருக்கிறவங்களுக்கு கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிசினஸ் பண்ணி கொண்டு இருக்கிறவங்க கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நியூஸ் பிசினஸ் பண்ண போகிற ஒருத்தர் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் ஆண்டவரே. அப்ப நல்லா குட் ஐடியாஸ் கொடுங்க ஆண்டவரே. அப்ப குட் சொல்யூஷன்ஸ் கொடுங்க ஆண்டவரே அவங்களுக்கு. அப்ப எல்லாரும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. கர்த்தர் வேலை வசதி இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் ஏதோ ஒரு விதத்திலே அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. அந்த வேலையில வீடு வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். வீடு கட்டாத பிள்ளைகள் நிறுத்தப்பட்டிருக்குது, அது கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு சகோதரி வீணா என்ற ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்க வீடு கட்டப்பட வேண்டும், அதற்கு லோன் அப்ளை பண்ணிருக்கிறோம், அது தகுந்த விதத்துல வராது இருக்கிறது, இது நாங்க வீடு கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறது, இந்த பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எனக்கு ஒரு நல்ல வீடு வேணுமே என்று சொல்லி கமலம்மா என்ற ஒரு சகோதரி இது தாயார் அவங்களுக்கு ஒரு வீடு வேணும்னு சொல்லிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு கூட கர்த்தர் ஒரு வீட்டை அடையாளமாய் அவர்களுக்காகவும் இன்னும் எத்தனையோ பேர்கள் லீஸுக்கு வேணும், ஏதோ வீடு கட்டி இருக்கிறோம், நல்ல டெனண்ட் வந்து சேரணும்னு சொல்றாங்க. எல்லாவற்றுக்கும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? என்ன சொன்னா வசனம் சொல்கிறது, இதோ வீட்டை கட்டுகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து எங்கள் இல்லத்தின் தலைவராய் இருக்கிறார். ஆக ஒவ்வொரு இல்லத்துக்கும் தலைவர் இயேசுவா இருக்கிறப்படால அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே எங்க குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்க ஆண்டவரே, வீட்டு வசதிகள் எல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்பா என்று சொல்லி அந்த கருத்துல ஒப்பு கொடுத்து சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா. அப்பா இந்த வீட்டு காரியங்களை கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா முக்கியமாக வீடு கட்டுவோம், கட்டப்படட்டும் ஆண்டவரே. லோன் சாங்ஷன் ஆகட்டும் ஆண்டவரே. அப்பா வாடகைக்கு வீடு வேணும்னு சொல்லுகிற அம்மாவை கண்ணீரை பாருங்க, அவங்க கவலையை ஏதோ நல்ல இடங்களை வீடை காண்பீங்க, அம்மாவை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதே போல சகோதரி மீனாவை ஆசீர்வதிங்க, அந்த மகளுக்கு நல்ல ஆண்டவரே லோன்
சாங்ஷனாகி இன்னும் நல்ல முறையில் கருத்தை எழுப்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. எத்தனையோ வருஷம் கட்டப்படாத இருக்கிறதானே நானே ராஜ்யம் விட்டுள்ளாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உங்க கருணை கண்களை வீட்டு மேலே வையுங்க. அந்த வீடு கட்டப்படட்டும் ஆண்டவரே. எல்லாவது தேவைகளை சரியான ஆண்டவரே. அப்பா இருக்கிறதானே எல்லாவது தேவையில்லாத அசுசை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே. கர்த்தர் கண்களை வீட்டு மேலே வைக்கட்டும். அது கட்டப்படட்டும் பேசுவேன் நாமத்தினால. எல்லா தடைகளையும் மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தர் செய்கிறமைக்காக மக்கள் நன்றி. வீடு வேறோருக்கு வீடை காண்பீங்க ஆண்டவரே. கர்த்தரே செய்கிறமைக்காக மக்கள் நன்றி. இன்னொரு நல்ல வீட்டை வித்திருப்பாங்க. அது தகுந்த அமௌண்ட் வராது இருக்கா ஆண்டவரே. அதுக்கான தகுந்த அமௌண்டை தாங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே விலைக்கு போகணும் இருக்கிற வீடுகள் விலைக்கு போகட்டும் இயேசு சுவாமி. அப்பா உமக்கு நல்ல நபர்களை காண்பீங்க கர்த்தாவே. இயேசப்பா இதனை செய்ய போகிறமைக்காக மக்கள் நன்றி. இயேசு விளையாடப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Thank you Holy Spirit. கர்த்தர் ஒவ்வொரு விருத்திற்கும் வழிவாசலை காண்பிக்கிறமைக்காக நன்றி என்று சொல்லும். ஆகவே அடுத்ததாக அந்த சமூகத்துல ஒவ்வொரு சிற்பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நாட்கள்ல மிகவும் பெருகி இருக்கிறாங்க சிற்பிள்ளைகள். அந்த கருத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். சகோதரி பாலன் மேரி அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். மேரியாக்காக ஜெபம் பண்ண போகிறோம். பாத்திமா இந்த ஒரு சகோதரி வெளியூர்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிறதான எல்லா சிக்னஸை தேவன் நீக்கணும் என்று சொல்லி அவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இன்னும் எத்தனையோ பேர் உங்ககிட்ட சொல்லி இருப்பாங்க, இது என்னுடைய வியாதிக்காக என்னோட சிக்னஸ்க்காக ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க. ஒருவேளை உங்க மத்தியில் யாருக்காவது எந்தெந்த இடத்துல பலவீனங்கள் இருக்கிறதோ தேவ கரம் உங்களை தொடும் என்று சொன்னால் நீங்க விசுவாசிக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. மனுஷனால் கூடாதுதான் தேவனால் ஆகும். அந்த தேவனை நீங்க நோக்கி ஜெபம் பண்றீங்க, கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். இதோ முட்டி வலி, கை வலி, கால் வலி, மற்றபடி இதோ சுகர், பிபி, இதோ கேன்சர் மற்றும் தைராய்டு, இன்னும் ஃபீவர், எத்தனையோ விதமான ஃபீவருங்க எல்லாவற்றையும் இயேசுவின் தழும்புகளால குணமாக என் தேவனுக்கு அது லேசான காரியமா இருக்கிறது. நம்மால ஒரு சிறிய நோய் தாக்கு பிடிக்க முடிக்கிறது இல்ல. அந்த கருத்துல கொடுப்போம். அப்பா தங்கக்கூடிய பலனையும் அன்றரை நீங்க எனக்கு தாங்க ஏசப்பா. நான் மரணத்தின் பாதையில் இருந்தேன், மரண கட்டில் இருந்தேன். நல்ல மருத்துவரா நீங்க வந்தீங்க ஆண்டவரே, நல்ல டாக்டரா நீங்க வந்தீங்க ஏசப்பா என்று சொல்லி அந்த கருத்துல கொடுத்து எல்லா வியாதிகளுக்காக தம்பி டானியல் ஜெபம் பண்ணிட்டோம். நன்றி. ஆபத்து நாட்களை நோக்கி கூப்பிட நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னதே. ஆண்டவரே வியாதியை குறித்து ஆண்டவரே அநேக பயங்கள் ஆண்டவரே, வியாதியை குறித்த கலக்கங்கள் ஆண்டவரே, வியாதியை குறித்த யோசனைகள் ஆண்டவரே, வியாதியை குறித்து ஆண்டவரே அநேக காரியங்கள் ஆண்டவரே தடைப்பட்டு போயிருக்கிறார். இப்படியாப்பட்ட வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல சுகத்தின் கரம் ஒவ்வொருத்தரையும் தொட்டு ஆண்டவரே அப்பா மனம் இறங்கி கர்த்தர் சுகத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொன்னது போல அப்படா உங்களுடைய சித்தத்தின் பிரகாரமாய் கர்த்தர் இந்த நேரத்துல யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ தகப்பனே இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று சொல்லி யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறார்களோ தகப்பனே அவங்களுக்கு எல்லாம் தெய்வீக சுகம் இறங்கட்டும் ஆண்டவரே. மனுஷனால கூடாது ஆண்டவரே, டேப்லெட்டால கூடாது ஆண்டவரே, மருத்துவரால கூடாது ஆண்டவரே, உம்மாலே அந்த டேப்லெட் மூலியமாய் கூடும் ஆண்டவரே. உம்மாலே ஆண்டவரே எல்லாமே கூடும் ஆண்டவரே. டேப்லெட்ல ஆண்டவரே ரத்தம் கலந்து இருக்கட்டும், எடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல அப்பா உடைய சுகம் கலந்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த வியாதியை நினைச்சு இன்னும் அநேக வியாதி வராதபடிக்கு ஆண்டவரே நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா கால் வலிகள், தலை வலிகள் ஆண்டவரே, இடுப்பு வலிகள் ஆண்டவரே, அநேக பிளட் பிரஷர், சுகர் வியாதிகள், கேன்சர்கள் ஆண்டவரே அப்பா அந்த சொல்ல முடியாத வியாதிகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அப்பா மறைமுகமா ட்ரீட்மெண்ட் எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் தழும்பு அவர்களை தொடர்ந்து நாமத்தில் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று சொன்னீரே. உங்களுடைய நாமத்தில் நாங்கள் சபையாக சேர்ந்து அப்பா சுகத்தை கேட்கிறோம் ஆண்டவரே. யாரெல்லாம் சுகம் இல்லாத இருக்கிறார்களோ தெய்வீக சுகம் அவர்களை ஆட்கொள்ளட்டும், தெய்வீக சுகம் அவர்களை நிரப்பட்டும். அப்பா இரவு நேரத்தில் அந்த வியாதினால தூங்க முடியாம இருக்கிற பிள்ளைகளை கத்த நீங்க தொடுங்க. அந்த வியாதி நோவுல யாரெல்லாம் தூங்க முடியாம இருக்கிறார்களோ கத்த தெய்வீக ஆண்டவரே ஆசீர்வாதமான தூக்கம் அவருக்கு வந்து சேரட்டும் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களையும் இயேசுவின் நாமத்துல மறைத்து போகட்டும். அவருடைய பலத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் எல்லோரும் கூட யாரெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவங்க ஏறெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேர்கள் ஆண்டவரே அவங்க
எடுத்துக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் அப்பா இப்பொழுது தெய்வீக சுகம் அவருக்குள்ள கடந்து செல்லட்டும் அப்பா. அவருடைய நாமத்துல கேட்கலாண்டவரே, மனுஷனுடைய நாமத்துல கேட்கலாண்டவரே, என்னை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவே உடைய நாமத்துல கேட்கிறோம், பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். அப்படியே நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேலையில கர்த்தர் அற்புதத்தை செய்வதற்காக நன்றி அப்பா. அன்றைக்கு தன் வேலைக்காரனுக்காக ஆண்டவரே, அந்த கமாண்டர் ஆண்டவரே லூட்ரோவர் தலைவன் ஜெபித்தது போல அப்பா, விண்ணப்பம் ஏறிட்டது போல அவன் போகிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் ஆண்டவரே தெய்வீக சுகம் அவன் பெற்றுக் கொண்டது போல ஆண்டவரே, யாரெல்லாம் பலவீனத்தோடு ஆண்டவரே அமர்ந்து கொண்டிருக்கிறார்களோ படுத்துக் கொண்டிருக்கிறார்களோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம், எப்பொழுதும் பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவங்க ஹெல்த், அவங்க பாடியில ஒரு பரிபூர்ண ஹீலிங் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்படியே நீ செய்ததுக்காக நன்றி. நாமும் ஒன்றே மகிமை அடையட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நீ சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த யூடியூப் மூலமா வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் பல விதத்தில் தொட்டிருக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்தை கண்ட நீங்கள் அற்புதத்தை காண போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக திருமணத்துக்காக ஏற்கனவே தயாராகி இருக்கிறதான பிள்ளைகளை அந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வருகிறதான ஞாயிற்றுக்கிழமை நடக்கிறதான லாரன்ஸ் அக்கா அவங்க மறைந்து விட்டாங்க. தகப்பனும் இல்ல, தாயும் இல்ல. இது அவர்களுக்கு இருக்கிறதான இந்த மகனுடைய திருமணத்தை கர்த்தர் அபரிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மோகன் என்ற சகோதரனை தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க அந்த மகனுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அதே ஞாயிற்றுக்கிழமை ரபேக்கா மற்றும் அருண் அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த திருமண காரியங்களை கர்த்தர் எல்லா வழிவாசல்களை தெரிந்து அந்த பிள்ளைகள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி, அதே போல சகோதரன் அன்பு அப்புறமா மரீனா இந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இந்த பிள்ளை ஒரு அநாதி ஆசிரமிலிருந்து வந்து இந்த மகனை கட்டி திருமணம் ஆக போகிறது. கர்த்தத்தாமே அந்த மகனுக்கு ஒரு தாயும் தகப்பனுமா இருந்து அந்த திருமண தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எத்தனையோ வாலிப பிள்ளைகள் தனக்கு ஏற்ற துணை வர வேண்டும் என்று சொல்லி அவங்க தங்க சிந்தனையில எது கிடைக்குதோ அதுல போய் அகப்பட்டு வேதனைப்படுகிறாங்க. அப்போ எல்லா வாலிப பிள்ளைகள் அந்த கருத்துல கொடுப்போம். ஏற்ற வேளையில ஒவ்வொரு ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் வரன்களை கர்த்தர் காண்பிட்டோம். உங்கள் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலேயே நம்பிக்கை இருங்க. அவரே உங்கள் காரியத்தை வாய்க்க செய்வார். திருமண காரியத்தை வாய்க்க செய்வார். ஒண்ணு செய்யணும், அவர் வழியில உங்களை ஒப்பு கொடுக்கணும். அவரையே நம்பி இருக்கணும். அப்ப இந்த வேலையில இந்த திருமண காரியங்களுக்காகவும் அந்த கருத்துல ஒப்பு கொடுத்து நம்ம இருக்கிற சுசனா ஜெபம் பண்ணுவாங்க. எல்லா வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. எல்லா சிறு பிள்ளைகள் ஆன்லைன் கிளாஸஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாவற்றையும் அந்த கருத்துல ஒப்பு கொடுத்து மகள் ஜெபம் பண்ணிட்டோம். தேங்க்யூ லார்ட். நன்றி. அதிகமாக நேசிக்கிறேன் ராஜா. அருமையான இந்த மத்தியான வேலைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து விட்டோம். உங்களோட பரிசுத்த ரத்தத்தினால எங்களை கழுவி ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தினீங்க ஆண்டவரே. அப்ப ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு விண்ணப்பத்தும் கரங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். அப்ப எல்லா சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றோம். வாலிபர்களை ஒப்பு கொடுக்கின்றோம். அப்ப ஆண்டவரே திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களை ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண ஆண்டவரே பிக்ஸ் ஆன ஒவ்வொரு கரங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். ராஜாவே சிறு பிள்ளைகளுக்காக நடந்து கொண்டு ஒவ்வொரு ஆன்லைன் கிளாஸஸ்க்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே நீங்க ஆண்டவரே சோலமன் கொடுத்த விஸ்டம் அண்ட் நாலேஜ் ஆண்டவரே, உங்களோட விஸ்டம் நாலேஜ் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தாங்க ஆண்டவரே. அப்ப ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மாத்திரமா இல்ல ஆண்டவரே, ஸ்கூல் போற பிள்ளைகள் ஆண்டவரே, காலேஜ் போற பிள்ளைகள் ஆண்டவரே, இன்னும் மேல் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆன்லைன் கிளாஸ் ஆண்டவரே உங்களோட விஸ்டம் நாலேஜ்னால நிரப்புவீராக. எல்லா பயங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஸ்கூல்ஸ் வேற ஸ்டார்ட் ஆயிருக்கு ஆண்டவரே. ஒவ்வொரு டீச்சர்ஸ், சர்ஸ், பிரின்சிபல்ஸ் எல்லா மேனேஜ்மெண்ட் காரங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். அப்பா பிதாவே உங்களோட கரம் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா எல்லா பயங்களை எடுத்து போடுவீராக. தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா இந்த கோவிட் செக்ஷன் ஆண்டவரே இவ்வளவு நாள் ஆயிட்டு ஆண்டவரே பசங்களை போகிற ஒவ்வொரு ஸ்கூல்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்ப உங்களோட தெய்வ தூதரோடு காத்து கொள்வீராக ஆண்டவரே. எந்த ஆண்டவரே கெட்ட சக்தி அவங்களை அண்டாதபடி காத்து கொள்வீராக ஆண்டவரே. பரிசுத்த ஆவி நீங்க கூடவே இருப்பீராக ராஜா. அப்பா பிதாவே அதே போல எல்லாம் ஆண்டவரே வாலிபர்களை ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே இந்த வாலிப நாட்கள் ஆண்டவரே உண்மையை தேடி வரட்டும் ராஜாவே. சால்வேஷன் கொண்டு வர கிருபை செய்வீராக ஆண்டவரே. அப்பா பிதாவே எல்லா திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்.
ஏற்ற வேலை ஒரு துணையை குடிப்பீராக ராஜாவே. அப்பா எந்த மனிதர்களும் ஆண்டவரே சிங்களா இருக்காது உங்களுக்கு பிடிக்காது ஆண்டவரே. நீங்க ஒரு துணையாரு குடிப்பீர் ஆண்டவரே. இதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற வேளையில அவங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டவரே கப்பல்ஸ் கொடுக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. அப்ப அதே போல திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே பிக்ஸ் ஆன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நடக்க போற திருமணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அன்பு அண்ணாவும் ஆண்டவரே அவங்க வைஃபும் கரங்களை ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. அப்பா இந்த சண்டை போய் பேசிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த அருண் மகனே ஆண்டவரே கரங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். சமாதானத்தோடு எல்லாமே எல்லா காரியங்களும் அடக்கட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கின்றோம். இவங்கள மாதிரி இருக்கிற எல்லாரும் கரங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். எல்லாத்துக்கும் மகிமும் ஒருவருக்கே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீங்க தான் எல்லாவற்றுக்கும் முன்பாக இருந்து நீங்க வழிநடத்துவீர் என்ற விசுவாசத்தோடு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஜீவனில் நல்ல பிதாவே. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு எல்லா வாலிப பிள்ளைகளையும் விசேஷ விதமாக அவர் நடத்த போகிறார். விசேஷமாக வெளியூர்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த உள்ளூர்ல இருந்து வெளியூர்ல திருமணமாய் கடந்து சென்றிருக்கிற பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுக்க போகிறோம். ஒரு தாயார் சொன்னாங்க, இதே என்னுடைய மகள் பிரசவத்துக்காய் காத்திருக்கிறார், அவளை போய் என்னால பார்க்க முடியல, அவளோடு கூட இருக்க முடியல என்று சொல்லி என் தாயார் கதறினார். அவ ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அப்பேற்பட்ட ஒவ்வொரு பெண் பிள்ளைகளுக்கும் தேவன் அடைக்கலமாய் இருந்து ஏற்ற வேளையில பிரசவிக்க செய்ய வேண்டும். அவர்களுக்கு ஒரு தாய் போல தகப்பனை போல கூடவே தேவன் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டரா சகாயரா இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். வெளியூர்ல இருந்து வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இங்க விட்டு செல்ற மனைவி பிள்ளைகள் கணவன் எல்லாரும் விட்டு விட்டு அந்த வெளியூர்ல வேலைக்காக சென்றிருக்கிறாங்க. எத்தனையோ பிள்ளைகள் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறாங்க. உங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். டெல்லியில இருக்கிறவங்கள டெல்லியில பயங்கரமான குளிர், ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அந்த குளிர்னால வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் மரணமும் ஆயிருக்கிறது. ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அப்பா அந்த டெல்லி பகுதியை பாம்பே பகுதியை அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். உங்களுடைய ரிலேஷன் கூட வெளியூர்ல வேலை செய்யலாம், வெளியூர்ல இருக்கலாம், உங்க எல்லாரும் ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு எல்லாருக்கும் என் தேவன் எப்படியா இருக்கணுமா அடைக்கலமா இருங்க ஆண்டவரே, சகாயாரா இருங்க ஆண்டவர் என்று சொல்லி அந்த கருத்துல ஒப்பு கொடுத்து எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? வெளியூரில் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வெளியூர் திருமணமாகி சென்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ராஜா நீங்க தகப்பனுமாய் தாயுமாய் கூட இருந்து அவங்களை ஆற்றி தேற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களுடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வெளியூர்ல வேலை செய்ய போன பிள்ளைகளுக்கு எத்தனையோ வறுமைகள், உண்ண ஆகாரம் கூட இல்லாமல் இருந்த நாட்கள் உண்டு. ஒவ்வொரு பிள்ளைகளும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதன் மத்தியில வியாதிகள், அதன் மத்தியில வேதனைகள், அதன் மத்தியில கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உங்களை நோக்கி கூப்பிடுவதற்கு உதவி செய்கிறீர் ஆண்டவரே. இந்த வேளையில யாரெல்லாம் உங்களை நோக்கி கதறி கொண்டிருக்கிறார்களோ வெளியூர்ல வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் மனம் இறங்கும். வாலிப மகன் கிரேசியை தொடுங்க ஆண்டவரே. வாலிப மகன் திவ்யாவை தொடுங்க ஆண்டவரே. ஜோதியை தொடுங்க ஆண்டவரே. உங்க கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வெளியூர்ல வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் கர்த்த தாயார் தகப்பனாய் கூடி இருந்து அவர்களை ஆதரவாய் இருங்க ஆண்டவரே. அப்புறம் நீங்க செய்கிறமைக்காக மக்கள் நன்றி. வெளியூர்ல இருக்கிற இயேசுராஜாக்காக துதிக்கிறோமையா. மகனோடு கூட நீங்க இருங்க ஆண்டவரே. மகனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சகோதரன் அனுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. சகோதரி கூட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுக்கு சுத்தமான விதத்திலே வழி நடத்துங்க ஆண்டவரே. நல்ல ஜாபை தந்து மகனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்த்தர் செய்கிறமைக்காக மக்கள் நன்றி. அங்கிருந்து வேலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த அநாதி தேசத்திலே என் தேவன் நீர் அந்த பிள்ளைகளுக்கு அடைக்கலமா இருப்பதற்காக மக்கள் நன்றி. தொடர்ந்து அந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஆசீர்வதிங்க. துதிக்கிற வணக்கத்தை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இந்த நாட்கள் இந்த நேரத்தில் ஆண்டவரே பிரசவத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக துதிக்கிறோம். நல்ல பிரசவங்களை காண்பீங்க ஆண்டவரே. இந்த நாள் பர்த்டே கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிறைவாய் ஆசீர்வதிங்க. பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களை வாழ்த்துகிறோம். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.
கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டு மாம்சமான யாவர் மேலும் அவர் ஆவியை ஊற்ற அவர் நல்லவராய் இருக்கிறார். அதன் மேலே தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். அதற்கு நம்மை தாழ்த்து அர்ப்பணிப்போமா? எல்ஷடாய் உம்மை ஆராதிப்போம், எலோஹிம் உம்மை ஆராதிப்போம், அடோனாய் உம்மை ஆராதிப்போம், யெஷுவா உம்மை ஆராதிப்போம் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை வேளையில ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேசும். ஆண்டவர் நீர் பேசும் இயேசு சுவாமி, நாங்கள் கேட்கட்டும் உங்களுடைய வார்த்தைகள். ஆண்டவரே எங்க இருதயத்துக்கு ஆண்டவரே அதோ நல்லதா இருக்கணும்னு சொல்லிட்டு இல்ல, அது எங்கள் வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்யணும், பிரோஜனமா இருக்கணும், ஆண்டவரே திருத்த வேண்டிய காரியங்களை திருத்தணும் என்று சொல்லி ஆண்ட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீங்க கேட்கும் போது உன்னோடும் என்னோடும் தேவன் பேச நல்லவராய் இருக்கிறார். என்றால் தேவனுடைய வார்த்தைகள் இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். அதோ அந்த வார்த்தையை நம்ம கேட்போம், அதன்படி வாழும்போது தேவனை ஆசிரியர் கைகள் அப்படியே உயர்த்துவோமா? கரைகளை உயர்த்தினவர் நம்ம ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை கேட்க எங்க செவிகளை திறந்து விடுங்க. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பல சிந்தனைகள் ஓடும், அந்த சிந்தனைகளை இயேசுவின் நாமத்தினாலே உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். பேசுகிற தாசனை மறுத்து என்னோடும் எங்களோடு பேசும் ஆண்டவரே. ஆண்டவரே நீ பேசாத கல்லோ மரமோ மண்ணோ அல்ல, எங்களுக்காக மறுத்து உயிர்த்தெழுந்து ராஜாதி ராஜனாய் வரப்போகிற வல்லமை உள்ள வார்த்தையை கொண்டு ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும் ஆண்டவரே. தாசனை மறைத்துக் கொள்ளுங்க, பேசுங்க. அப்படியா நீ வெளிப்படுகிற மீக்காப்பு மக்கள் நன்மை மீது இருக்கிற நேர நிமிஷங்கள் எல்லாம் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீங்களே கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. அதிக வணக்கத்தை எல்லாம் அவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசுவின் நேரப்பட்டு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எதிர்த்து எடுத்துக்கொள்ளுங்க, வசனங்களை தியானிப்போம். Thank you. ஹalleluya ஆமென். praise the Lord. Praise the Lord. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாக. அவரை நாம் துதித்தோம், ஆராதனை செய்தோம், மகிமைப்படுத்தினோம். ஓ தேவனுடைய நாமத்தினாலே அநேக விண்ணப்பங்களை நாம் ஏறெடுத்தோம். கர்த்தர் நம் எல்லாருடைய விண்ணப்பங்களை கேட்டு ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், எல்லாவற்றையும் எனக்கு தெரிவித்தபடினாலே இதோ நான் தேவ சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில கட்டளிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம விசுவாசிப்போம். தேவன் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை அவர் செய்வார். இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, இந்த வெள்ளிக்கிழமை உபவாச நாளில, அதாவது பிப்ரவரி மாதம் 2வது வெள்ளிக்கிழமைக்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். நிச்சயமாய் இந்த நாளிலும் கூட ஒரு விசேஷித்த காரியங்களை அவர் செய்ய போகிறார். வருகின்ற நாட்கள்ல அதிகமாய் சிலுவை பாதைகளை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் தாமே அந்த நாட்கள்ல நம்ம எல்லாரையும் எழுந்து பிரகாசிக்கிறவர்களாய் நம்மை மாற்ற போகிறார். இன்றைக்கும் கூட லூக்கா 12வது அதிகாரம் அதுல 49 53 முடிய இருக்கிற இந்த வேத வசனங்களை நாம வாசிக்க கேட்கலாம். இங்கே ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் வழியாக இன்றைக்கு நமக்கு எப்படிப்பட்ட காரியத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார், நான் எப்படியா இருக்க வேண்டும், நாம் எப்படியாய் வாழ வேண்டும் என்பதை கூட இந்த பரிசுத்த ஆவியான தேவன் இதோ இந்த வேத வசனத்தின் வழியாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நம்ம வாசிக்க கேட்கலாம். The book of Luke, Gospel Luke chapter 12 verses 49 to 53. சீக்கிரமா. I came to send fire on the earth, and how I wish to were already kindled. But I have a baptism to be baptized with, and how distressed I am till it is accomplished. Do you suppose that I came to give peace on earth? I tell you, not at all, but rather division. For from now on 5 in one house will be divided, Amen. 3 against 2 and 2 against 3. Father will be divided against son and son, against father, mother against daughter, and daughter against mother, mother-in-law against her daughter-in-law, Amen. and daughter-in-law against her mother-in-law. Amen.
அல்லேலூயா. ஆமென். தமிழ்ல வாசிக்கிறாங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் 49வது வசனத்திலிருந்து 53வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் விரும்புகிறது நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நடக்கிறதா இல்லையா என்பதை குறித்து நாம பார்க்கலாம். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடிவும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், இது முதல் ஒரே வீட்டில் 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுளத்தை இந்த நாளில நமக்கு அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். பைபிள் என்ன சொல்லுகிறது? அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று இயேசு விரும்புகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த அக்கினி நம்ம மத்தியத்தில் இருக்கிறதா? இந்த உற்சாகம் நம்மிடத்துல இருக்கிறதா? இந்த தேவனுடைய விருப்பம் இன்றைக்கு நம்ம மத்தியத்தில் இருக்கிறதா? அக்கினி பற்றி எரிய விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த செய்தியினுடைய தலைப்பு, விசேஷமான தலைப்பு, அக்கினி பற்றி எரிய விரும்புகிறார் என்பதை குறித்து. அடுத்து என்ன சொல்கிறது? இயேசுவே, எழுப்புதல் வர நாங்கள் செபிக்கிறோம் அன்பான். இதுதான் அன்பானவர்களே, அந்த பற்றி எரிகிறதற்கு விசேஷமான ஒரு ஆதாரம். இந்த வசனங்களை நம்ம பார்த்திருக்கிறோம், அநேக முறை நம்ம படிச்சிருக்கிறோம். இங்க ஒரு வார்த்தை சொல்கிறது, ஆண்டவர் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் பிரபு, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அநேக இடங்களிலே சொல்கிறதை பார்க்கலாம். அவர்தான் சமாதானத்தின் கர்த்தா என்று சொல்கிறார். அப்படியெல்லாம் இருக்கும்போது இங்க ஒரு வசனம் உச்சரிக்கிறார். அது நிறைய பேருக்கு சந்தேகமாக கூட இருக்கும். ஆண்டவர் நான் சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களா? இல்லை, பிரிவினை உண்டாக்கவே வந்திருக்கிறேன் என்று இந்த வார்த்தை சொல்கிறாரே, இதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ஒரு குடும்பத்துல 5 பேர் இருப்பார்கள் என்று சொல்லி இங்க வேதம் சொல்கிறார். அதுல 2 பேர் ஒருமனப்பட்டிருப்பார்கள், 3 பேர் ஒருமனப்பட்டிருப்பார்கள். 2 பேர் ஒரு பக்கம் இருப்பாங்க, 3 பேர் ஒரு பக்கம் இருப்பாங்க. அதே நேரத்துல வீட்டுல இருக்கிற குடும்பத்துல தாய்க்கோ, தகப்பனுக்கோ, பிள்ளைகளுக்கோ, மாமிக்கோ, மாமியாருக்கோ, மருமகளுக்கோ, மருமகனுக்கோ இப்படிப்பட்ட பிரிவினை உண்டாகும் என்று சொல்லி இங்க வேதம் சொல்லுகிறது. ஆக பிரியமானவர்களே, 5 பேர் இருப்பாங்க. அதுல எப்போ 2 பேர் விசுவாசிகள் ஆகுறாங்களோ, அந்த 2 பேர் விசுவாசிகளுக்கு அந்த 3 பேர் எகென்ஸ்டா இருப்பாங்க. அதனாலதான் இங்க ஆண்டவர் சொல்கிறார், அந்த 5 பேர் மத்தியத்தில நான் சமாதானத்தை அல்ல, அவர்களை நான் எனக்காக நான் பிரித்தெடுக்கிறேன். அல்லேலூயா. இதைத்தான் இந்த ஆவிக்குரிய அர்த்தத்துல சொல்லுகிறது. சமாதானத்தை அல்ல, பிரிவினை உண்டாக்க வந்தேன், அவர்களை நான் எனக்காக நான் பிரித்து விடுவேன், என் நாம மகிமைக்காக அவர்களை பிரித்து விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிற காரியங்களை நாம பார்க்கலாம். ஊழியத்தின் பாதையில கூட பவுலையும் பர்னபாவையும் ஆண்டவர் என் ஊழியத்திற்காக நான் அவர்களை பிரித்தேன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏனென்றால் பவுனுடைய ஊழியம் வேற, பர்னபாவின் ஊழியங்கள் வேற. இப்படி வித்தியாசமாய் அவர்களை ஆவியானவர் நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆக பிரியமானவர்களே, இந்த வசனம் கூட 49லிருந்து 53வது வசனம் வரைக்கும் இருக்கிற காரியங்கள் அதான். ஆக அக்கினி பற்றி எரிய தேவன் நம்ம மத்தியத்தில விரும்புகிறவரா இருக்கிறார். ஆதி முதற்கொண்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அக்கினிமயமான தேவன், அக்கினியின் தேவன், நெருப்பின் தேவன், பற்றி எரிகிற தேவன் என்று சொல்லி வேத வசனங்கள் சொல்லுகிறது. ஆமன்பானவர்களே, இந்த அக்கினி எங்கே உருவானது? ஏதேன் தோட்டத்திலிருந்து உருவாயிருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் என்றைக்கு ஆதாம் ஏவாள் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்களோ, கீழ்ப்படியாமற் போனார்களோ, பைபிள் சொல்லுகிறது, ஆதாமையும் ஏவாளையும் வெளியில துரத்திவிட்டு அந்த ஏதேன் தோட்டத்திற்கு உறைந்து நிற்கிற, அதாவது எரிந்து நிற்கிற, பட்டயம் வீசிக் கொண்டிருக்கிற 2 தூதர்களை அந்த இடத்திற்கு காவலாய் வைத்தார் என்று சொல்லி அங்கே ஆரம்பமான அந்த அக்கினி அன்பானவர்களை கடைசியாக அப்படியே தொடர்ந்து நாம வருவோம் அப்படின்னு சொன்னா, அந்த அக்கினியை ஆண்டவர்
மோய்சன் வழியாய் அவர் வெளிப்படுத்துகிறார். நான் அக்கினிமயன் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அக்கினியிலிருந்து அவர் தன்னை வெளிப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் இதோ மோய்சனுக்கு கட்டளை கொடுக்கிறார். அதை தொடர்ந்து நாம பார்த்து கொண்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா இங்க பைபிள் சொல்லுகிறது, ஏசாயா நாவை தொட்ட அதே அக்கினி இன்றைக்கும் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், அந்த அக்கினி உங்களிடத்திலும் பற்றி எறிய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்று சொல்லி. ஆம் அன்பானவர்களே, அதற்கு அடுத்து பாருங்க, எலியா ஜெபிக்கிறார். இங்க என்ன ஜெபிக்கிறார்? அக்கினினாலே உத்தரவு கொடுக்கிற தேவன், அக்கினினாலே பதில் கொடுக்கிற தேவனே தேவன் என்று சொல்லி அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அக்கினினாலே அவர்களுக்கு பதிலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அக்கினியின் தேவன் தான் கடைசி நாளிலே பெந்தேகோஸ்தே என்னும் நாளிலே அக்கினிமயமான நாவுகள் அவர்கள் மேல் பிரிந்து வந்து அவர்களை அபிஷேகம் பண்ணினது என்று சொல்கிறார். ஆக அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அக்கினி உங்களிலும் என்னிலும் பற்றி எறிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆக பிரியமானவர்களே, நன்றாக ஒரு உண்மையான ஒரு உதாரணத்தை நீங்கள் சம்பவத்தை நாம இங்க இந்த நாளில பார்க்கலாம். எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி, பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அந்த நெருப்பின் மத்தியத்துல ஒரு கருப்பையா இருக்கிற கரேன் என்று இருக்கிற அந்த இரும்பு துண்டை நாம் எடுத்து அந்த அக்கினியில போடுவோம் என்று சொன்னால் சற்று நேரத்திற்கு பிறகு நாம் அந்த இரும்பு துண்டை நாம பார்ப்போம் என்று சொன்னால் அக்கினி போல நெருப்பு போல வண்ணம் உடையதாய், ஓ நெருப்பு எது இரும்பு துண்டு எது என்று சொல்லி வித்தியாசம் அடையாதபடிக்கு, வித்தியாசம் தெரியாதபடிக்கு அந்த இரும்பு துண்டு, கருப்பா இருக்கிற அந்த இரும்பு துண்டு அக்கினியை போல பிரகாசிக்கிறதாய் காணப்படும். அதே நேரத்துல அந்த இரும்பு துண்டை எடுத்து சற்று நேரம் நம்ம பக்கத்துல வைத்து விடுவோம் என்று சொன்னால் மறுபடியும் அதனுடைய பழைய உருவம் அதற்கு வந்துவிடும். ஆக பிரியமானவர்களே, இந்த சம்பவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? என்றைக்கும் எப்பொழுதும் நாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்திருப்போம் என்று சொன்னார், பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்திருப்போம் என்று சொன்னார், தேவ பிரசன்னத்திலே நாம் எப்பொழுதும் இருப்போம் என்று சொன்னார். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அந்த இரும்பு துண்டு அக்கினியை போல எப்படி பிரகாசித்ததோ, இரும்பு துண்டு அந்த அக்கினியோடு கூட இணைந்திருக்கிற நேரம் வரைக்கும், அந்த நெருப்பு துண்டோடு கூட இணைந்திருக்கிற நேரம் வரைக்கும் அந்த இரும்பு எப்படி பிரகாசித்ததோ அதே போலதான் நீங்களும் நானும் பற்றி எரிகிறவர்களாய் நாம இருப்போம். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதய துடிப்பாய் அவர் சொல்லுகிறார். அக்கினியை நான் போட வந்தேன், அந்த அக்கினி என்னும் வார்த்தையை போட வந்தேன், அந்த அக்கினி என்னும் வசனத்தை நான் போட வந்தேன், அக்கினி என்னும் வார்த்தையை நான் போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி தேவனேசு விரும்புகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்தை செய்வதற்காக ஆண்டவர் இயேசு தம்முடைய இரு கரங்களை விரித்து உங்களையும் நம்மையும் அவர் அழைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, நாம் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு அக்கினி இருக்கிறது, அது மறைந்திருக்கிறது, அது சீக்கிரத்திலே வெளிப்படணும். அது நம் ஒவ்வொரு வாழ்க்கையில வெளிப்படணும். நம்முடைய வாழ்க்கையில தேவன் சமாதானத்தை கட்டாயமாய் கொடுப்பார். அந்த அக்கினி பற்றி எரிகிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை ஓய்ந்திருக்க கூடாது. அது பற்றி எரினா, ஆண்டவரே என்னை எடுத்து பயன்படுத்துங்க, ஆண்டவரே என்னை நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி மோய்சன் முதற்கொண்டு பெரிய பெரிய அப்போஸ்தலர்கள், சீடர்கள், தீர்க்கதரிசிகள் முதற்கொண்டு அடையாளம் காட்டின அந்த அக்கினியின் தேவன் எங்கள் வாழ்க்கையில கூட பற்றி எரின ஆண்டவரே, நாங்கள் எழுந்து பிரகாசிக்கிறவர்களாய் மாறின ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 3வது வசனத்திலிருந்து இந்த அக்கினி பற்றி எரிய ஆரம்பித்திருக்கிறது. அல்லேலூயா. சீடர்கள் மத்தியத்தில ஆரம்பித்த அந்த அக்கினி இன்றைக்கு உங்கள் மத்தியத்தில, என் மத்தியத்தில அது பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த பெந்தேகோஸ்தே என்னும் நாளில கூடியிருந்து வருமானப்பட்டவர்களாய் அவர்கள் ஜெபித்தார்கள். ஓ பலத்த சத்தம் ஒன்று கேட்டது, எக்கால சத்தம் ஒன்று கேட்டது, இதுவரைக்கும் அவர்கள் கேட்டிராத ஒரு சத்தம் கேட்டது. ஆகவேதான் இங்கே 3வது 4வது வசனம் சொல்கிறது. என்ன சொல்கிறது? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 3-4. Then there appeared to them divided tongues as of fire, and one sat upon each of them, and they were all filled with the Holy Spirit, and began to speak with other tongues as the Spirit gave them
utterance. ஆமென். அல்லாமலும் அல்லேலூயா. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஆமென். அல்லேலூயா. வந்து அமர்ந்தது. அமர்ந்தவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. பாத்தீங்களா, அந்த அக்கினிமயமான நாவு வரும்போது, அந்த அக்கினியை போட வந்தேன் என்று சொல்லி இயேசு சொன்னாரே, அந்த அக்கினியை நம்ம மேல ஊற்றப்படும் போது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறவர்களாய் நம்ம மாறுவோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெற்றவர்களாய் நாம மாறுவோம். இதுதான் இந்த பெந்தகோஸ்தே நாள். ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். பாருங்க, அக்கினி பற்றி எரிய ஆரம்பிக்கிறது பாருங்க சீடர்கள் மத்தியில. இதைத்தான் தேவன் இயேசு உங்களிடத்துல நம்மிடத்துல அவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தை வரணும். ஆண்டவருடைய சமூகத்தை நாம நித்தமும் தேடணும். ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து செபிக்கணும். ஆண்டவரே, என்னை கொண்டு நீர் என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை கொண்டு நீர் என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த அக்கினி உண்மையில என் மேல இறக்கப்படும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். பல வரங்களை குறித்த அந்த அபிஷேகத்தை நமக்கு ஆண்டவர் தருகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆக இந்த அக்கினி இறங்கிய உடனே பற்றி எரியும் போது என்ன நடக்கிறது? 41வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. அங்க பரிசுத்த ஆவியான தேவன் இதோ சீடர்களை கொண்டு செய்கிற மகத்தான காரியம். 41 அவர்களுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆமென். 42 அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிடுதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் இருந்தார்கள். இப்படி தாங்க பற்றி எறினோம் அவருடைய அக்கினி. இதைத்தான் தேவன் இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. முதல் பிரசங்கம் பேதுருவுடைய பிரசங்கம். அபிஷேகம் பெற்றவுடனே, அபிஷேகம் பெற்றவங்க, அக்கினியை பெற்றவங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை பெற்றவங்க யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு போதகர் சொல்றாரு, இந்த ஆண்டவர் இயேசு கொடுத்த அந்த அக்கினி விடியற்காலை 4:30 மணியிலிருந்து பற்றி எரிதுங்க ஒவ்வொரு உள்ளத்திலும் அப்படின்றார். 5 மணியிலிருந்து 6 மணியிலிருந்து அது பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த அக்கினிக்குள்ள நீங்களும் நானும் வரணும். அந்த நெருப்புக்குள்ள நீங்களும் நானும் இரும்பு துண்டு போய் போல வரணும் நாம. அப்பொழுதுதான் நாம பிரகாசிக்க முடியும். எப்பொழுதும் இயேசுவோடு கூட இருக்கிறவர்களாய், இயேசுவின் சிந்தையோடு கூட இருக்கிறவர்களாய், இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்திலேயே இருக்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம பற்றி எரிகிறவர்களாய் நாம் இருப்போம். பாருங்க, முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் மனம் திரும்பினார்கள். அவர்களோடு கூட சேர்ந்து, அதோடு கூட மாத்திரம் இல்ல, விசுவாசித்தவர்கள் சீடர்களோடு கூட செபிப்பதிலும் அப்பம் பிற்குதலிலும் அந்யோன்யத்திலும் ஒரே மனமாய் அவர்கள் கூடியிருந்தார்கள் என்று வேத வசனம் எப்படியாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அடுத்து பாருங்க 4வது அதிகாரம் 4வது வசனம் பாருங்க. இந்த அப்போஸ்தல நடபடிகள், அதுக்கு அப்போஸ்தல நடபடிகளுக்கு முடிவே கிடையாதுங்க. அது ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை முறைனா படிக்கலாம். அது கடைசியில அதுக்கு முடிவே கிடையாது. அடுத்த அப்போஸ்தலர் யாரு? நீங்களும் நானும் தான். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நீங்களும் நானும் பற்றி எரிகிறவர்களாய் இருப்போம். இயேசு கிறிஸ்துவுக்காக பிரகாசம் உள்ளவர்களாய் நாம மாறுவோம். 4th chapter 4th verse. However, many of those who heard the word believed, and the number of the men came to be about 5,000. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. ஆமென். அல்லேலூயா. முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் வந்தார். அதற்கு பிறகு 12 பேர் சேர்ந்தார்கள். அதற்கு பிறகு 70 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதற்கு அப்புறம் பெந்தகோஸ்தே நாளில 120 பேர் சேர்ந்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி ஜெபித்தார்கள். ஆண்டவருடைய வசனத்தை சொன்னார்கள். 3000 ஜனங்கள் சேர்க்கப்பட்டார்கள் சபையில. அதுக்கு அடுத்து பிறகு பாருங்க 5000 மக்கள் சேர்க்கப்பட்டார்கள். இப்படித்தான் தொடர்ந்து 7000 வருகிறது. உலகம் முழுவதும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம்
பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. என்ன தடை வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். உண்மையை சொல்லுகிறேன், சத்தியத்தை சொல்லுகிறேன், உண்மையாய் செபிக்கிறேன், உண்மையாய் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி செபிக்கிற பற்றி எறிகிற ஒவ்வொரு ஊழியக்காரிகளுடைய உள்ளத்தில தேவன் இயேசு இன்றைக்கும் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறார். அவர்களோடு கூட இயேசு இருக்கிறார். அவர்களோடு கூட இயேசு நடக்கிறார். நாமும் இயேசுவோடு கூட நடப்போம் என்று சொன்னார். பற்றி எரிகிறவர்களாய் நாம் இருப்போம். அல்லேலூயா. அதுல 24ஆம் அதிகாரத்துல 22வது வசனம் வாசிங்க. அங்கே பற்றி எரிகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். 22:22. அற்புதமாய் சுஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாய் முதல் அற்புதமானவர்களே, பேதுருவால் யோவானால் அற்புதமாய் சுகம் பெற்ற மனுஷன் 40 வயசு ஒரே இடத்துல இருந்திருக்கிறாருங்க. ஒரு அக்கினியும் பற்றி எரியல அவருடைய உள்ளத்தை. பேதுருவும் யோவானும் வந்தார்கள். இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எழுந்து நட என்று சொன்னார்கள். பற்றி எரிந்தது பாருங்க. தேவனை அவன் துதித்துக் கொண்டே தேவாலயத்திற்குள்ளே போனான் என்று வேதவசனம் எப்படியாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. இப்படிதாங்க உங்க வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில இந்த அக்கினி பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இது நம்மால முடியுமா? முடியாதா? கட்டாயமாய் முடியும். ஆனால் நம்மால முடியாது. என்னோடு கூட உன்னோடு கூட இயேசு இருப்பார் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியினுடைய துணை இருக்கும் என்று சொன்னால் கட்டாயமாய் இது நடக்கும். ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்க்கையில இது நடக்கணுங்க. இதைத்தான் தேவன் இயேசு விரும்புகிறார். யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் இல்ல, வெறும் ஊழியக்காரர்கள் மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில இது நடக்கணும். நடக்கிற சம்பவத்தை பாருங்க. அதுல 29வது வசனம் படிங்க. 29. இப்பொழுதும் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்துதலை தேவனில் கவனித்து சீடர்கள் செய்து வருகிற ஒவ்வொரு ஊழியத்தை பார்த்து, அற்புதங்களை பார்த்து, ஆச்சரியமான காரியங்களை பார்த்து, அங்க இருக்கிற எல்லா விதமான சதுசேயர்கள் அங்கே என்ன பண்றாங்க? இது எங்க இது பெருசா வளர்ந்துடுமோ அப்படின்னு சொல்லி அவர்களை பயமுறுத்தி இயேசுவின் நாமத்தை கூடுமான வரைக்கும் சொல்லாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். ஆனாலும் சபை மக்களாகிய அவர்கள் ஜெபிக்கிற ஒரு ஜெபம் தான் இது. என்ன சொல்லுது? உம்முடைய பரிசுத்த பிள்ளை ஆகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தை சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அல்லேலூயா. 31. அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். நீங்களும் நானும் கூடி ஜெபிப்போம் என்று சொன்னால் விசுவாசத்தோடு கூட அக்கினியை போட்ட அந்த அக்கினி உங்கள் உள்ளத்திலே என் உள்ளத்திலே பற்றி எரிந்து இருக்கிற எல்லா அசுத்தங்களும் இயேசுவின் நாமத்தினாலே தடுமாறி ஓடும்படியாய், எல்லா வியாதிகளும் எல்லா நோய்களும் தடுமாறி ஓடும்படியாய், எல்லா இடத்திலும் ஒரு அசைவு உண்டாகும்படியாய் தேவன் அப்படியே செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து 5ஆம் அதிகாரத்துல 40வது வசனம் பாருங்க. அங்கே ஒரு பற்றி எறிகிற காரியங்களை நாம பார்க்கலாம். அதான் சொல்லியா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நம்ம எத்தனை முறை படிச்சாலும் நமக்கு அதிகமாய் உற்சாகம் வரும். சீடர்கள் எப்படியெல்லாம் ஊழியம் செய்தார்கள், எப்படியெல்லாம் பாடுபட்டார்கள், எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டார்கள், அவமானப்பட்டார்கள். அதனாலதான் அவங்க பற்றி எரிகிறவர்களா இருந்தாங்க. பாருங்க, இன்றைக்கும் இந்த 2000 வருஷத்திற்கு அடுத்து 20வது நூற்றாண்டுல அவர்களுடைய பெயர்களை சொல்லி இந்த வேத வசனங்கள் இருக்கிற அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை இன்றைக்கும் நாம தியானிக்கிறோம். அல்லேலூயா. இந்த அக்கினி இன்றைக்கும் பற்றி எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அநேகரை உற்சாகப்படுத்துகிறது, அநேகரை ஊழியத்தில நடத்துகிறது. 5ஆம் அதிகாரத்துல 40வது வசனம் என்ன சொல்றாங்க? And when they agreed with them, and when they had called for the apostles and beaten them, they commanded that they should not speak in the name of Jesus and let them go. So they departed from the presence of the council, rejoicing that they were counted worthy to suffer shame for his name. இதங்க நடக்கணும் வாழ்க்கையில.
நீங்க ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் உங்க முகங்கள் வெக்கப்படாதபடிக்கு பாருங்க 40வது வசனம். அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். விடுதலையாற்றி என்ன ஆனாங்க? அவருடைய நாமத்துக்காக தங்களை அவமானப்படுத்துவதற்கு பாத்திராக எண்ணப்பட்டபடினாலே சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். ஆமா அன்பானவர்களே, சிறைச்சாலையில போறாங்க, அடி வாங்குறாங்க, வெளியே வந்து இயேசு நல்லவர் என்று சொல்றாங்க. என்னமா ஒரு அனுபவம் அன்பானவர்களே அப்போஸ்தலர் மத்தியில. இதுதான் இந்த அக்கினி இன்றைக்கும் பற்றி எறிய வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. இன்றைக்கும் அநேக ஊழியக்காரர்கள் இன்றைக்கும் ஊழியம் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. எவ்வளவு பேர்கிட்ட அடி வாங்குறாங்க, எவ்வளவு பேர்கிட்ட அவமானப்படுத்துறாங்க, எவ்வளவு பேர் அவங்க போட்டிருக்கிற துணியெல்லாம் கிழிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அவமானத்தின் மத்தியில கூட அவங்க இன்றைக்கும் பற்றி எரிகிற அக்கினியாய் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியாங்க. சிறைச்சாலையில போறாங்க, அடி வாங்குறாங்க, பயமுறுத்துறாங்க, வெளியே வந்தோம் பயம் இல்லாமல் அந்த இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் என்று சொல்லுகிறார்கள். இயேசுவையே கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். இயேசு ஆகிய ரட்சகர் தான் அனுப்பப்பட்ட கிறிஸ்து என்று சொல்லி பிரசங்கிக்கிறார்கள் என்று சொல்லி வேத வசனங்களை பார்க்கலாம். நம்ம 6வது 7வது வசனத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த அக்கினி ஸ்தேவானுடைய உள்ளத்திலே பிரசங்கித்தது, அவனுடைய முகம் வேறுபட்டது, தேவதூதன் முகம் போல் மாறினது என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. அவர் கடைசியாக பாருங்க, அவர் மேல் கோபப்பட்டு 7ஆம் அதிகாரத்துல கோபப்பட்டு கல் எறிகிற வரைக்கும் அவருடைய முகம் வேறுபட்டது. யார் ஒருவர் அக்கினினாலே எரிந்து பிரகாசிக்கிறார்களோ அவர்கள் பரலோகம் திறக்கப்படுகிறதை காண்பார்கள், பிதாவின் சிங்காசனத்தை காண்பார்கள். பக்கத்தில் வலது பாரசத்தில் நிற்கிற இயேசு கிறிஸ்துவை ஸ்தேவான் கண்டார் என்று சொல்லி இதோ இந்த பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. ஆம் அன்பானவர்களே, அப்படியாக தேவன் மகிமையான காரியங்களை, ஆச்சரியமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் பற்றி எறிய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு லூக்கா 24 அதிகாரத்துல 32வது வசனம் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு சீடர்களுக்கு அந்த 40 நாள் அளவும் தரிசனமானார் என்று சொல்லுகிறார் இல்லையா? அதுல ஒரு விசேஷமான 2 பேர் வந்து எம்மாவூர் சீடர்கள். அங்கே எம்மாவூர் சீடர்களோடு கூட அவர் வந்தார். ஆனால் இவர்தான் இயேசு என்று சொல்லி அவர்களுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் கண்கள் மூடப்பட்டிருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். அதற்கு பிறகு அவர்களோடு கூடவே பேசிக் கொண்டு போனார். இந்த நாள்ல நடந்த சம்பவம் எல்லாம் அவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கூட தேவன் அவர்களை தைரியப்படுத்தும்படி ஒரு சில வேத வசனங்களை பேசிக்கொண்டே போய்கொண்டு கடைசியில் அவர்கள் வீடுகளுக்கு போய் அப்பம் பிட்டு கொடுக்கும் போது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் மத்தியத்தில் அவர்கள் கண்கள் திறந்தவுடனே இயேசு அந்த இடத்திலிருந்து மறைந்து போனார் என்று பார்க்கிறோம் இல்லையா? அதுல 32வது வசனம், அதாவது 24 அதிகாரத்தில் 32வது வசனம் பாருங்க. அவங்க 2 பேர் பேசிக் கொள்கிறார்கள். என்ன பேசுறாங்க அங்க? And they said to one another, did not heart burn within us while he talked with us on the road, while he opened the scripture to us. Amen. அப்பொழுது அவர்கள் ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையே என்று சொல்லிக்கொண்டேன். இயேசு கிறிஸ்து பேசின அந்த வார்த்தை அக்கினியாய் அவர்கள் உள்ளத்தில் வந்து நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி இதோ இங்க அவர்கள் ஒருவரை ஒருவரோடு கூட பேசிக் கொள்கிறார்கள். அதற்கு அடுத்து அவர்கள் எல்லோரும் ஓடி வந்து சீடர்களிடத்தில் சொல்கிறார்கள், நாங்கள் இயேசுவை கண்டோம். நடந்த சம்பவத்தை எல்லாவற்றையும் அவர்களுக்கு அறிவித்தார்கள். அல்லேலூயா. இயேசு அவர்களை சாட்சியாய் நிறுத்தினார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம் மாணவர்களே. அல்லேலூயா. அதே அதிகாரத்துல 48, 49 வசனங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுக்காக கடைசி வரைக்கும் அந்த பற்றி எரிகிற அக்கினியாய்
எரிந்து பிரகாசிக்கிறவர்களாய் இயேசு கிறிஸ்துவுக்கு சாகிற வரைக்கும் அவர்கள் சாட்சி உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கடைசியாக பிரியமானவர்களே, மத்தேயு 13 அதிகாரம் 40வது வசனம் அங்கே வாசிக்க கேட்கலாம். என்ன சொல்கிறது அங்கே? Matthew 13th chapter 40th word 40-41 பார்க்கலாங்க. அங்கே ஆண்டவராகிய வருகைக்கு முன்பதாக நடக்கிற ஒரு விசேஷமான ஒரு சம்பவம். Therefore, as the days are gathered and burned in the fire, so it will be at the end of this age. The Son of Man will send out his angels, and they will gather out of his kingdom all things that offend, and those who practice lawlessness. ஆமென். அல்லேலூயா. 40வது வசனத்திலிருந்து சீக்கிரம் பாருங்க. 13 அதிகாரம் மத்தேயு 13 அதிகாரத்துல 40வது வசனத்துல இங்க ஆண்டவர் உங்களையும் நம்மையும் கடைசியாய் அவர் உற்சாகப்படுத்துகிறார். ஆதலால் கரைகளை சேர்த்து அக்கினியா சுட்டெரிக்கிற போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். ஆமென். முடிவு காலத்திலே தாங்க இருக்கும். ஆக நீங்க நான் பற்றி எரிக்கிறவர்களா இருக்கிறோமா, கோதுமையை போல இருக்கிறோமா, அல்லது பதரை போல இருக்கிறோமா? பதர் என்று சொன்னால் காய்ந்து போன குப்பையை போல இருக்கிறோமா, மாறாக எழுந்து பிரகாசிக்கிற கோதுமைகளை போல நாம் இருக்கிறோமா? கோதுமை மணியானது பூமியில விழுந்தால் அது பலனை தரும் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறார். ஆக அடுத்த வருஷம் என்ன சொல்லுது பாருங்க. 41 மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும் அனுக்கிரகம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். ஆமென். தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களை, தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை எல்லாரையும் அக்கினி சூளையில போடுவார். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். இதாங்க முடிவு. 42வது வசனம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். அல்லேலூயா. 43 என்ன சொல்லுது? அன்றைய பரலோக ராஜ்யத்தில் நிலத்தில் புதைக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றி சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை நிலத்தில் கொள்ளுவார். ஆமென். பொக்கிஷம் என்று தெரிந்தவுடனே எல்லாவற்றையும் விட்டு இயேசு கிறிஸ்து என்னும் இந்த வசனத்தை அவர்கள் பற்றி கொள்ளுவார்கள். பைபிள் சொல்கிறது பாருங்க. நீதிமான்கள், விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தருக்காக எழுந்து பிரகாசித்தவர்கள். 42வது வசனம் பாருங்க. மறுபடியும் படிக்கிறாங்க. 42வது வசனம் என்ன சொல்லுது? அவர்களுடைய அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் பாருங்க. பதரெல்லாம் போயிடுச்சு, கோதுமை எல்லாம் செப்பரேட் ஆயிடுச்சு. ஆக நீதிமான்களா இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்படுகிறவர்கள், கடைசி வரைக்கும் நிலைத்து நின்றவர்கள், எரிந்து பிரகாசித்தவர்கள் என்ன ஆவார்களாம்? தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே, தங்களுடைய பரலோக தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். அல்லேலூயா. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். அல்லேலூயா. தானியேல் புத்தகத்துல கூட நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அநேகரை நீதியின் பிரகாரம் நடத்துகிற நட்சத்திரங்களை போல இருப்பார்கள் என்று சொல்லி, அந்த நட்சத்திரம் தான் இயேசு கிறிஸ்துவா இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். அந்த அக்கினி தான் இன்றைக்கும் நம் உள்ளத்தில கொழுந்து விட்டு எரிகிறதா இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், அக்கினியை போட வந்தேன், அதை பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்று சொல்லி. ஆக அந்த அக்கினி நம் உள்ளத்தில பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி நாம விரும்புவோமா? தேவன் விருப்பத்தை நிறைவேற்றுவோமா? இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுவோமா? நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரங்களாய் உன்னையும் என்னையும் அவர் நிச்சயமாய் மாற்றுவார். அன்பானவர்களே, நம்ம எல்லாருமாய் கண்களை மூடுவோம். ஒரு விஷயம் கூட தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, சீடர்களை எடுத்து பயன்படுத்தினது போல எங்களையும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. பவுலை நீர் எடுத்து பயன்படுத்தினீரே, எங்களையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாருமாய் கண்களை மூடுவோம். நாம இனி பற்றி எரிகிறவர்களாய் நாம இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். I desire to flame it like
like something. அவருடைய சித்தத்தை நாம நிறைவேற்றுவோம். We have to fulfill His desire. அவருடைய சத்தத்தை கேட்போம். Let us all hear His voice அவர் சித்தத்தை நிறைவேற்றுவார். and fulfill His desire. அவருடைய சத்தத்தை நாம கேட்காம போனா If we don't listen to His அவருடைய voice, சித்தத்தை நாம செய்ய முடியாது. we cannot fulfill His நம்ம desire. ஒப்பு கொடுக்காம போனா If we don't surrender, அவர் விரும்புகிறது நம்ம வாழ்க்கையில நடக்காது. we cannot do anything which He அவர் desires. விரும்புகிற பிரகாரம் நம்மை ஒப்பு கொடுப்போம். Let us all surrender ourselves in His desire. கண்களை மூடுவோம். Let us all close our eyes. மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, Our most holy heavenly God, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காய் நன்றி. we thank you for this blessed moment. ஆரம்பத்தில் எடுத்த எல்லா ஜெபங்களையும் கேட்டு அப்படியே நீர் ஆமென் என்றும் ஆமென் என்று பதில் கொடுத்தீர். Oh Lord, you gave all the answers, amen, for all our prayer requests. உமக்கு கோடா கோடி நன்றி We give you சொல்கிறோம். thanks to the crowd. இந்த நாள்ல கேட்ட வசனத்திற்காய் ஸ்தோத்திரம். We give you thanks for the word of God. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்கள் எல்லாம் தூபம் போலும் ஆண்டை வரட்டும் ஆண்டவரே. Lord, let all our prayer requests come as a fragrance to your feet. நீர் விதைக்கப்பட்ட அந்த அக்கினி பற்றி எரிவதாக ஆண்டவரே. Lord, may the fire which you sow be flaming like sun. எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும், In all our hearts, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும், in all the hearts of our family, எங்களோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் and the people's heart who are praying with us. அது இப்பொழுதே பற்றி எரிவதாக Let ஆண்டவரே. it be flaming. அது இப்பொழுதே கொழுந்து விட்டு எரிவதாக. Let it be flaming, Lord. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. Oh Lord, you anoint people with your Holy Spirit. கடைசி நாள் வரைக்கும் நாங்களும் எங்கள் குடும்பங்களும் உமக்காகவே வாழ உதவி செய்யுங்க. Till the end of the day, we and our family should live for you alone, Lord. என்ன வந்தாலும் என்ன போனாலும் நீர் எங்களோடு கூடவே இருக்கிறீர் ஆண்டவரே. Whatever comes and passes over, you are with us, O Lord. நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் O Lord, till the day we all are with you, எழுந்து பிரகாசிக்கிறவர்களாய் இருப்போம் we will ஆண்டவரே. arise and shine. எங்களை எடுத்து பயன்படுத்துகிறவர்களாய் மாத்துங்க ஆண்டவரே. O Lord, you take us and use us. நீர் எடுத்து பயன்படுத்துகிற பாத்திரங்களாய் எங்களை O ஆசீர்வதியும். Lord, you bless us as we are your chosen instruments. அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. We thank that you do that. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். We give you all the glory, honor and praise. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் In பிதாவே. the mighty and matchless name of our Lord Jesus Christ, we pray. ஆமென். Amen. எல்லாருடைய இருதயத்தின் மேல் தம்முடைய கைகளை வைத்து நாம சொல்லி ஜெபம் பண்ணுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் சகலவனிடத்திலும் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அவருடைய அக்கினி இன்றைக்கு என்றைக்கும் பற்றிக் கொண்டே எரிந்து கொண்டே இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அருமையான செய்தியை நம்ம கேட்டோம். தேவனுடைய Amen. வார்த்தைகள் Amen. நமக்கு மிகுந்த பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டவர்களாய் அக்கினினாலே நிரப்பி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நல்லவராய் Amen. இருக்கிறார். Amen. அக்கினியை போல பரிசுத்த ஆவி நம்மில அப்போஸ்தலர்கள் கூடியிருந்த இடத்துல என்னதான் நாவுகளை போல ஒரு பரிசுத்த ஆவி நிறைந்திருக்கிற ஆவியானவர் இறங்கி வந்து அவர்கள் மேல் அமர்ந்து அவர்கள் அநேக மொழிகளை பேசி பாஷைகளை பேசி தேவனை துதித்து மகிமைப்படுத்தினார்களாம். இதோ எத்தனையோ பாடுகள் மத்தியிலும் அவங்க வெளியே வந்து என்ன பண்ணாங்கன்னா தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவே என்று அறிவித்தார்களாம், பிரசங்கித்தார்களாம், உபதேசித்தார்கள். ஆகவே தேவன் தாமே இந்த நாளிலே நம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி இதே அப்போஸ்தலர் சொல்லுகிறபடி பரிசுத்த ஆவியான உன்மேல் வரும், நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் எங்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். வேலையிலே அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து எங்களை நடத்தும் அப்பா என்று சொல்வோம். ஜெபத்தை செய்யுங்க. 257. Thank you, Lord. அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எல்லோருமாய் அக்கினி நெருப்பாய் இறங்கி
தந்தி வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றினீரே, மோசையை அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றினீரே, மோசையை அழைத்து பேசினீரே. எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே, எகிப்து தேசத்துக்கு கூட்டிச் சென்றீரே. எங்களை நிரப்பி பயன்படுத்தும், எங்களை நிரப்பி பயன்படுத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீரே. நீ எங்கள் ஜெபத்தையும் கேட்டு எங்கள் ஆசீர்வாதத்தையும் பெற்றுள்ள தேவன் அப்படியாக செய்வார். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். எலியாவின் ஜெபத்துக்கு பதில் தந்தீரே, இறங்கி வந்தீர் அக்கினியாய். இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே, இருந்த அனைத்தையும் சுட்டெரித்தீரே. எங்களின் குற்றங்களை எரிந்து விடும், எங்களின் குற்றங்களை எரிந்து விடும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும், ஆமென். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அக்கினி நெருப்பாய் இறங்கி வாரும், அபிஷேகம் தந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் ஊழிய பாதையிலும் எங்களை வழிநடத்தும் என்று சொல்லுங்க. எலியாவை தொட்டது போல, இதோ எலிசாவை தொட்டது போல, ஏசாயா நாவை தொட்டது போல நம்மையும் தொடுவார், ஆசீர்வதிப்பார். ஊழியின் பாதைகளில நம்ம அழகாய் நடத்துவார். மக்கள் வெளியில கேட்ட நற்செய்தியை தினமும் தியானம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, படிங்க, தியானிங்க, அதன் படி நடுங்க. கர்த்தர் இந்த வேதத்தில் அப்போஸ்தலர்களை போல நம்மையும் நடத்துவார். அல்லேலூயா. தேவனுக்காய் அனுதினமும் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த வசனங்களை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கட்டும். மற்றவங்களுக்கும் சொல்லுங்க, வசனங்களை பார்க்கட்டும், தியானிக்கட்டும். அனுதினமும் எடுத்த நேரத்துல ஜெபம் பண்ணுங்க. அப்போஸ்தலரை போல நம்மை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. இந்த செய்தி கேட்டவங்க ஒவ்வொருவரும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.